வணக்கம் நண்பா, இது உங்கள் டிஎல் லாட்ரி கேசிங் 7.5 சேனல். உங்களுக்கு கேரளா லாட்ரி கேசிங் வேணும்னா கேரளா லாட்ரி கேசிங் 7.5 சேனல் யூடியூப்பில் சர்ச் பண்ணிங்கன்னா என்னோடய சேனல் வரும் நண்பா. அப்படி இல்லைனா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். உங்களுக்கு கேரளா லாட்ரி கேசிங் வேணும்னா கேரளா லாட்ரி கேசிங் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கணும்பா. டெய்லி வீடியோ அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன். நீங்கள் பாருங்கள், 1/9/2024 டிஎல் லாட்ரிக்கான கேசிங் தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி 31/8/2024 டிஎல் லாட்ரிக்கான கேசிங் கொடுத்துருந்தேன். அதுக்கான ரிசல்ட்டை பார்த்துட்டு நம்ம நாளைக்கு கேசிங்கை பார்க்கலாம். என்னோடய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கணும்பா. அப்போ தான் டெய்லி அப்லோட் பண்ணுற வீடியோ உங்களுக்கு வந்து சேரும். நம்மளுக்கு பார்த்திங்கன்னா கெஸ்ஸிங் குரூப் இருக்குன்பா. கெஸ்ஸிங் குரூப் பார்த்திங்கன்னா டெலிகிராம் சேனலில் தான் இருக்குது. டெலிகிராம் சேனல் லிங்க் பார்த்திங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் கொடுக்குறேன். வேணுன்றவங்க டெலிகிராம் சேனலில் வந்து ஜாயின் பண்ணிக்கிறீங்க. இது வந்து மெயின் சேனலோட லிங்கு. உங்களுக்கு கெஸ்ஸிங் குரூப் வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து 300 கட்டுற மாதிரி இருக்குன்பா. 300 கட்டினீங்க அப்படின்னா ஒரு மாதத்துக்கு, அதாவது 30 நாளைக்கு 1 மணி, 6 மணி, 8 மணி கேரளா அந்த 4 ஷோவும் சேர்த்து உங்களுக்கு கெஸ்ஸிங் கிடைக்கும். வேணுன்றவங்க இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க டெலிகிராம் சேனலில் மெயின் சேனலில் வந்து ஜாயின் பண்ணிவிட்டு எனக்கு ப்ரைவேட்டாக வந்து சேட் பண்ணுங்கள் நண்பா. இன்றைக்கி ரிசல்ட்டு பார்த்திங்கன்னா 1 மணிக்கு 3-5-5 இதில் நம்மளுக்கு 3ஆம் நம்பர் கிடச்சிருக்கு. அதுவும் போர்டு வீஸாக சேஞ்ச் ஆகி வந்திருக்கு. எந்த ஒரு வின்னிங் நம்மளுக்கு 1 மணிக்கு கிடைக்கல நண்பா. அடுத்து பார்த்திங்கன்னா 2-8-1. இந்த 2-8-1க்கு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 1ஆம் நம்பர் பார்த்திங்கன்னா போர்டு மாறாத வெற்றி கிடச்சிருக்கு. 2ஆம் நம்பர் பார்த்திங்கன்னா போர்டு வீஸாக சேஞ்ச் ஆகி வந்திருக்கு. நம்மளுக்கு 2-1 அப்படின்றத நம்ம சேர்த்து கொடுக்காமல் விட்டுட்டோம் 2 செட்டில். பாக்ஸில் பார்த்திங்கன்னா 3-2-1 கொடுத்துருக்கோம், 7-2-1 அப்படின்னு கொடுத்துருக்கோம். இது பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டில் நம்மளுக்கு ஒரு நம்பர் வந்து 3^8 இதுதான் உள்ளரிக்கு வந்து நம்மளுக்கு ஜஸ்ட்டில் மிஸ் ஆகிருக்குன்பா. நம்மளுக்கு 2 நம்பர் பார்த்திங்கன்னா ஏசி வந்து கனெக்ட் ஆகிருக்கு. ஜஸ்ட்டில் நம்மளுக்கு 8ஆம் நம்பர் ட்ரிக்கில் கிடைக்கல. கிடச்சிருந்தது அப்படின்னா நல்ல ஒரு வெற்றி கிடச்சிருக்கும். ஜஸ்ட்டில் நம்மளுக்கு பாக்ஸ் வந்து மிஸ் ஆகிருக்கு. ஆல்போர்டில் பார்த்திங்கன்னா 1ஆம் நம்பர் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு மெயினாக ஆல்போர்டு 6 மணிக்கு மட்டும் நம்மளுக்கு பாஸ் ஆகிருக்குன்பா. இன்றைக்கி ஆல்போர்டில் மெயினாக இந்த 6 மணிக்கு மட்டும்தான் ஒரு அற்புதமான வெற்றி கிடச்சிருக்கு. மற்றபடி பார்த்திங்கன்னா 1 மணிக்கும் 8 மணிக்கும் நம்மளுக்கு எந்த ஒரு வினியும் கிடைக்கல. எதுக்கும் பார்த்திங்கன்னா 5-9-8 மணிக்கு 5ஆம் நம்பர் பார்த்திங்கன்னா போர்டு விசா சேஞ்ச் ஆகி தான் வந்திருக்கு. நம்மளுக்கு ஆல்போர்டும் மெயினாக ஃபெயில் ஆயிடுச்சு. இதுலேயும் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு டோட்டலாக மிஸ் ஆயிடுச்சு. சரி, ஓகே. நம்மளுக்கு இதுக்கு முதல் நாள் நல்ல ஒரு வெற்றி கிடச்சிருந்தது. எல்லா ஆல்போர்டுமே 2 ஆல்போர்டும் வெற்றி கிடச்சிருந்தது. அதில் பார்த்திங்கன்னா போர்டு வீஸாக சேஞ்ச் ஆகி வந்திருந்தது 1 மணிக்கு. நல்ல ஒரு வெற்றி தான் கிடச்சிருந்தது. இப்போதைக்கு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒரு 6 மணிக்கு வந்து நல்ல ஒரு அற்புதமான வெற்றி கிடச்சிட்டு வருது நம்மளுக்கு தொடர்ந்து. அதனால் ஒரு 2 நாளைக்கு நம்மளுக்கு 3 நாளைக்கு இனி 1ஆம் தேதியிலேருந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 நாளைக்கு வின்னிங் கிடைக்கலாம். இருந்தாலும் பழைய ட்ரிக்லேருந்து வின்னிங் கிடைச்சா நல்லது தான் நம்மளுக்கு. இல்லை அப்படின்னா நம்மளுக்கு பார்த்திங்கன்னா அந்த ஒரு 1ஆம் தேதியிலேருந்து 3ஆம் தேதி வரைக்கும் நம்மளுக்கு வந்து கிடைக்கிற ரிசல்ட்டை வச்சு அடுத்து நம்ம வந்து ட்ரிக் எடுப்போம். அதுலேருந்து தான் நம்ம வந்து ட்ரிக் எடுத்து அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக நம்மளுக்கு வின்னிங் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. அதுக்கப்புறம் ஒரு எப்படின்னா 4-5 நாளாச்சும் நம்மளுக்கு தொடர்ந்து வின்னிங் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. அந்த ட்ரிக்ஸை வச்சு எடுத்தோம்னா வின்னிங் கிடைக்க ஆரம்பிச்சு தான் தொடர்ந்து 4-5 நாளைக்கு மேலே நம்மளுக்கு வெற்றி கிடைக்க வாய்ப்பு இருக்குது. இப்போதைக்கு நம்ம பழைய ட்ரிக்கில் கொடுத்துருக்கோம், வெற்றி கிடைக்கும் வாய்ப்பு இருக்குது நண்பா. பேட்டர்ன் சேஞ்ச் பண்ணாங்கன்னா சொல்கிறேன், சேஞ்ச் பண்ணல அப்படியே வச்சுருந்தாங்கன்னா நம்மளுக்கு வெற்றி கிடைக்க வாய்ப்பு இருக்குது. இன்றைக்கி பார்த்திங்கன்னா 1/9/2024 1 மணிக்கான கெஸிங் நம்பர் பாருங்கள். ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் 5-0, பி போர்டை பொறுத்த வரைக்கும் 2-7, சி போர்டை பொறுத்த வரைக்கும் 4-3. அடுத்து பார்த்திங்கன்னா ஏபிபிசி ஏசிக்கான கெஸிங் நம்பர் கொடுக்குறேன் பாருங்கள். அதில் பாருங்கள் 5-2-5-4, 0-2-0-4-0-3-2-3. பாக்ஸ் நம்பர் கெஸிங் நம்பர் கொடுக்குறேன் பாருங்கள். பாக்ஸை பொறுத்த வரைக்கும் 5-2-4, 5-2-3, 5-7-4, 5-7-3, 0-2-4, 0-7-3. அடுத்து பார்த்திங்கன்னா ஆல்போர்டு கெஸிங் நம்பர் கொடுக்குற பாருங்க. ஆல்போர்டை பொறுத்த வரைக்கும் 5-0, 5-0லேருந்து ஒரு நம்பர் வரதுக்கான வாய்ப்பு இருக்குன்போ உங்கள் கெஸிங்கில் இருந்தால் ட்ரை பண்ணி பாருங்கள். மெயினாக ஆல்போர்டை டார்கெட் பண்ணிங்க. அடுத்து பார்த்திங்கன்னா 6 மணியை பொறுத்த வரைக்கும் ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் 8-6, பி போர்டை பொறுத்த வரைக்கும் 1-4, சி போர்டை பொறுத்த வரைக்கும் 5-2. ஏபிபிசி ஏசிக்கான கெஸிங் நம்பர் கொடுக்குற பாருங்கள். அதில் பாருங்கள் 8-5, 8-4, 6-5, 6-2, 1-5, 4-5. அடுத்து பார்த்திங்கன்னா பாக்ஸ் நம்பர் கெஸிங் நம்பர் கொடுக்குற பாருங்கள். பாக்ஸை பொறுத்த வரைக்கும் 8-1-5, 8-1-2, 8-4-5, 8-4-2, 6-1-5, 6-4-2. அடுத்து பார்த்திங்கன்னா ஆல்போர்டு கெஸிங் நம்பர் கொடுக்குற பாருங்கள். ஆல்போர்டை பொறுத்த வரைக்கும் 5-2, 5-2லேருந்து ஒரு நம்பர் வரதுக்கான வாய்ப்பு இருக்குன்போ அவங்க கெஸிங் இருந்தால் ட்ரை பண்ணி பாருங்கள். மெயினாக ஆல்போர்டை டார்கெட் பண்ணிக்கோங்க. அடுத்து பார்த்திங்கன்னா 8 மணிக்கான கெஸிங் நம்பர் கொடுக்குற பாருங்கள். 8 மணிக்கு பாருங்கள். ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் 9-5, பி போர்டை பொறுத்த வரைக்கும் 3-8, சி போர்டை பொறுத்த வரைக்கும் 1-2. அடுத்து பார்த்திங்கன்னா ஏபிபிசி ஏசிக்கான கெஸிங் நம்பர் கொடுக்குற பாருங்கள். அதில் பாருங்கள் 9-3, 9-2, 5-3, 5-2, 5-1, 8-2.
அடுத்து பார்த்தீங்கன்னா பாக்ஸ் நம்பர் கேசிங் நம்பர் கொடுக்குற பாருங்க. பாக்ஸை பொறுத்த வரைக்கும் 931 931 981 982 531 582. அடுத்து பார்த்தீங்கன்னா ஆல் போர்டு கேசிங் நம்பர் கொடுக்குற பாருங்க. ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் 52 52லேருந்து ஒரு நம்பர் வரதுக்கான வாய்ப்பு இருக்குன்பா. உங்கள் கேசிங் இருந்தால் ட்ரை பண்ணி பாருங்கள். மெயினாக ஆல் போர்டை டார்கெட் பண்ணிக்கிங்க. நம்ம கேசிங் எல்லாமே மெயினாக ஆல் போர்டை டார்கெட் பண்ணி தான் விட்டுருக்கோம். போர்டு வைஸாக சேஞ்ச் ஆகி கூட வரக்கூடும். 2ல் ஒரு நம்பர் வரதுக்கான வாய்ப்பு இருக்குன்பா. உங்களுக்கு ஸ்ட்ராங்காக தோன்ற நம்பரை ட்ரை பண்ணி பாருங்கன்பா. நாளைக்கே 1 மணி 6 மணி 8 மணி இந்த 3 ஷோக்கும் சேர்த்து டபுள்ஸில் வரதுக்கான சான்ஸ் இருக்குது. நம்பர் பார்த்தீங்கன்னா 5 5 8 8 3 3 2 2 அப்படின்னு டபுள்ஸில் வரதுக்கான சான்ஸ் இருக்குது. நம்பர் உங்களுக்கும் ஸ்ட்ராங்னு தோணுச்சுன்னா ட்ரை பண்ணி பாருங்கன்பா. சரி ஓகேன்பா. அனைவரும் வெற்றி பெற வாழ்த்துக்கள். உங்களோட வெற்றி எனது வெற்றின்பா. என்னோட வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகேன்பா. நாளைக்கு ரெஸ்ட்டில் பார்க்கலாம். பாய்.